நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். அடுத்தடுத்து அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவிக பக்கம் தாவி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க சூழ்நிலை? சட்டப்படி அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா டிஸ்குவாலிஃபை ஆனால் தானே அது கட்சி தாவல் கீழே வரும். ராஜினாமா பண்ணுறதுன்றது ஒருத்தரோட அடிப்படை உரிமை. அதை எப்படி நம்ம கொஸ்டின் பண்ண முடியும்? மெஜாரிட்டி வேணும் விஜய்க்கு, இவங்களுக்கும் மந்திரி பதவி அல்லது ஆளும் கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் இப்போ 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்னா இது வரைக்கும் 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த வேலுமணி தரப்பின் மீது எடப்பாடி கொடுத்த அந்த தகுதி நீக்கத்தின் மீது 28ஆம் தேதிக்குள்ளே அவங்க பதில் சொல்லணும் வேலுமணி தரப்பு. இல்லைன்னா மிச்சம் இருக்க 16 பேரையும் சபாநாயகர் ஒரே நேரத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். அது இதை விட அவலமாக இருக்கும். ஸோ இது அதை நோக்கி போகுமான்னு தெரியல. கடந்த காலங்களில் இது நடந்திருக்குது. ஏதோ புதுசாக நடந்த மாதிரி எல்லாரும் குதிக்கிறாங்க. 2009 டிசம்பரில் அப்போ கருணாநிதி அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி கிடையாது. எப்பயாவது 107, அப்போ 96 வச்சு ஆண்டார் கருணாநிதி. மதிமுகலேருந்து கம்பம் ராமகிருஷ்ணன், அதிமுகலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் 2 பேரும் 2009 ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் ராஜினாமா செஞ்சாங்க. அந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்களை காணாங்க. இது கடந்த காலம் வரல. எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும். மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்கும் அது நடக்குது. இப்போ அவர் தான் இதுல என்ன தவறுங்க இருக்கு? ராஜினாமா பண்றது ஒருத்தனோட உரிமைங்க சார். ஒரு தொகுதி மக்கள் தங்களுடைய கேண்டிடேட்டை பார்த்து, கட்சியை பார்த்து, சின்னத்தை பார்த்து, கட்சி தலைவரை பார்த்து ஓட்டு போடுறாங்க. அப்படி ஓட்டு போட்டவங்க அதே சிம்பல் அதே எம்எல்ஏவோட போய் இன்னொரு கட்சியில சேர்ந்தா அது தப்பு. அதான் கட்சி தவறு. நான் ராஜினாமா பண்றேன்றாரு அவரு. ராஜினாமா பண்றது தொகுதி மக்களின் எண்ணத்துக்கு எதிரானது இல்ல. இன்னொரு தடவை போய் நிக்கிறல தோக்கடிச்சுட்டு யார் விட்டு பணம் போறது? உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையா? இல்ல கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே போகல. சம்திங் இதுல இருக்க இஷ்யூஸ் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இப்ப நடக்குது. இதுக்கு கடந்த கால உதாரணங்கள் இருக்குது. அதுதான் சொன்ன 2006 கருணாநிதி கவர்மெண்ட்ல நடந்தது இப்ப நடக்குது. 2011 7 எம்எல்ஏக்களை ஜெயலலிதா உருவினாங்க. எங்க தேமுதிக தொகுதி பிரச்சனை ஒவ்வொருத்தரா போய் பார்த்தாங்க. செங்கல் செங்கலா ஜெயலலிதா அந்த கட்சியை சதிச்சாங்க. அன்னைக்கு அதிமுக என்ன பண்ணிட்டு இருந்தது? என்ன செஞ்சாங்க? அப்புறம் அதுல மாறி வந்தவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துதான் அவர் பேர் என்ன மாஃபை பாண்டியராஜன்லாம் 2016 மந்திரி ஆகிறார். நீங்க ராஜினாமா பண்ற உரிமையை ஒரு எம்எல்ஏவோட உரிமையை நீங்க கேள்வி கேட்க முடியாது. இப்ப போய் இந்த 25 பேர் அல்ல இந்த 6 பேர் அதிமுக எம்எல்ஏவா இருந்துகிட்டு போய் தாவேக்கால சேர்ந்தானா அது சட்டப்படியும் தப்பு, தார்மீக முறையிலையும் தப்பு. நான் இப்ப ராஜினாமா பண்றேன், நான் 5 வருஷம் நான் உனக்கு நிரந்தரமா இருக்கணுமா? சார் அதுக்கு ஒரு இடம் பொருள் காலம் இருக்கணும். இல்ல அது யார்? அது சப்ஜெக்டிவ். நீங்க அதிமுக வக்காலத்து வாங்கி பேசாதீங்க சார். வக்காலத்து வாங்கி பேசலாம். மக்கள் சைட்ல இருந்து கேட்கிறேன். நான் மக்கள் சைட்ல இருந்து நான் கேட்கிறேன் உங்களை. எனக்கு இவங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து மந்திரி சபை அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு மு க ஸ்டாலின் முயற்சி செஞ்சார். 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவைக்கு மேல அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி சொல்றாரு, சிவி சண்முகம் சொல்றாரு, வீரபாண்டியன் சொல்றாரு, ஏன் திருமாவளவனே சொல்றாரு. நேற்று வரைக்கும் நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை பத்திலாம் யாரும் வாய் திறக்க மாட்டீங்களா? ஒரு எம்எல்ஏ தாம் பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதை போய் கேள்வி கேட்கறீங்கன்னா அந்த யோகியாம்சம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். செலக்டிவா போய் கேட்காதீங்கன்ற நான் போய் இதே சிம்பல்ல ஜெயிச்சு அந்த கட்சியில சேர்ந்து மந்திரி ஆனா தப்பு, சட்டம் ஒத்துக்காது. நான் இப்படி சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு இது சொன்னா புரியும். இப்ப கட்சி தாவல் தடை சட்டப்படி 3/2 பங்கு வெளியே தனியா இயங்கினா கூட அவங்க பதவி பறி போயிடும். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? சேர்ந்தாதான் தப்ப முடியும். இப்ப 47க்கு 32 பேர் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் உடைச்சிட்டு வெளியில தாவேக்காவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா அது தப்பு. எஸ், அப்ப நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ஏன்னா சட்டப்படி அது செல்லுபடி ஆகும்னாலும் 3/2 பங்கு வெளியில இன்னொரு கட்சியோட மெர்ஜ் ஆயிட்டாங்கன்னா தகுதி நீக்கம் வராது என்பது சட்டத்தின் நிலைப்பாடாக இருந்தாலும் கண்டிப்பாக அறத்தின்படி, அதாவது தர்மத்தின்படி, பொலிட்டிக்கல் மொராலிட்டி அதன்படி அது தப்பு. அந்த ஆர்குமெண்ட் எடுத்தீங்கன்னா நான் உங்க பக்கம் நிற்பேன். பட் ஒரு இண்டிவிஜுவல் எம்எல்ஏ ரிசைன் பண்றத என்னை பொறுத்த வரைக்கும் அது யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்க என்ன 5 வருஷம் அவங்களுக்கு வாழ்ந்தே தீரணும்னு சொல்லுவீங்களா? கட்டாய கல்யாணம் அது. அதனால தான் நான் இந்த உதாரணத்தை சொல்றேன். 2/3 வெளியில அவன் மெர்ஜ் ஆகிட்டான்னா சட்டப்படி தப்பிச்சிருவான். லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படி நடந்திருந்ததுன்னா அது தவறு. அதை நம்ம ஏத்துக்க முடியாது. இங்க அப்படி நடக்கல. இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் ரிசைன் பண்றாங்க. நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன், இது ஓரளவுக்கு
தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தவங்களோட இமேஜை பொதுமக்கள் மத்தியில் பாதிக்குதுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பப்ளிக் இமேஜ் அடி வாங்குதானா ஓரளவுக்கு அடி வாங்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது அரசியல். இதில் என்ன குறை கண்டீங்க நீங்கள்? இப்போ அந்த கட்சி இன்னைக்கு சின்ன பின்னமாய் நடுத்தரில் நிற்குதுங்க. 25, 22 பிரிஞ்சு 25 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், தகுதி நீக்கம் செய்யணும்னு 22 யார் எடப்பாடி கொடுத்த பெட்டிஷன் பெண்டிங். 22 மேலே 25 நடவடிக்கை எடுக்கணும் கொடுத்த பெட்டிஷனும் பெண்டிங். 2023 உச்சநீதிமன்ற தீர்ப்பு சிவசேனா வழக்கு அதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அதன்படி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சிக்கு அதிகாரம் கிடையாது, பேரண்ட் பாடிக்கு தான், தாய் ஸ்தாபனத்துக்கு தான் அதிகாரம். அப்படி பார்த்தா எடப்பாடிக்கு தான் அதிகாரம். எடப்பாடி கொடுத்த கொறடா உத்தரவு தான் செல்லும். 3ல் 2 பங்கு கிடையாது, 25 தான். இந்த 25 பேரை தகுதி நீக்கம் செய்வது சபாநாயகருக்கு அது ஒன்றை தவிர ஒரு வழி கிடையாது. அவர் பண்ணலன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க எடப்பாடி தரப்பு. அதாவது இந்த கெலட்டாலாம் நடக்காமல் இருந்ததுன்னா, இப்போ நம்ம சொல்கிற இந்த எம்எல்ஏஸ் ரெசிக்னேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக போயிருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்படலைன்னா. இப்போ அந்த ஸ்டேஜை தாண்டி போயிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தராக ரிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்பீக்கர் கிட்ட வந்து இவங்களோட குடுமி வந்து ஸ்பீக்கர் கிட்ட மாட்டிச்சு. 2 பேரோட தலையெழுத்தும் ஸ்பீக்கர் கிட்ட மாட்டிச்சு. இப்போ ஸ்பீக்கர் நினைச்சாருன்னா நாளை மறுநாளைக்குள்ள இவங்க விளக்கம் கொடுக்கணும், அல்லது வந்து சபாநாயகர் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த 17 பேரை நான் மன்னித்து விட்டதா கடிதம் கொடுக்கணும். தகுதி நீக்கம் செய்ய சொல்லி தாய் ஸ்தாபனத்தின் தலைவர் சபாநாயகரிடம் கொடுத்த அந்த கடிதத்திற்கு அவர் நான் இல்லை அவங்களை மன்னிச்சு விட்டுட்டான்னு 15 நாளுக்குள்ள கண்டோனிங் பீரியடுவாங்க. அது வந்து 15 days. அதுக்குள்ள அவர் அதை வாபஸ் வாங்கிக்கலாம். அப்படி வாபஸ் வாங்கலைன்னா சபாநாயகர் இந்த 17 பேர் இப்போ மொத்தம் 16 பேர் இருக்காங்க. இப்போ ஏன்னா 5 பேர் திரும்ப போயிட்டாங்க. 3 + 1 4 போச்சுன்னா 16 பேரை சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் 28ஆம் தேதி நைட்டுக்கு பிறகு. அஃப்கோர்ஸ் அவங்களை கூப்பிட்டு பேசாமல் இருக்கலாம். 28 இல்லைன்னா 30 1ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ பண்ணலாம். ஸோ அந்த சட்ட சிக்கலில் போய் இது மாட்டுது. உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில், அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது என்பது கடந்த காலத்தில் நடந்திருக்குது, இப்பயும் நடக்குது, அவ்வளோதான். இதில் வந்து அவங்க நான் அதுக்கு தான் அந்த உதாரணத்தை கொண்டு வரான். 2/3 வந்து அவன் மெர்ஜாய்ந்தான்னா தப்பு, அவன் தப்பு பண்ணுறான், மக்களுக்கு அப்போ தான் துரோகம் பண்ணுறான். இது வாக்களித்த மக்கள்கிட்ட நான் மறுபடியும் போகிறேன், என்ன தோக்கடி. அதனால் என்னை பொறுத்தவரை இது தவறு இருப்பதாக நான் கருது. இல்லை, மறுபடியும் இது வந்து தொகுதி மக்கள் தங்களுடைய நலனுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்காக நீ நின்று வேலை செய்வேன்றப்ப உனக்காக மனக்கிட்டு வந்து நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன், வெளியூர்ல இருந்து வந்து போட்டிருக்கேன், எவ்வளவு பணம் செலவு பண்ணி வந்து போட்டிருக்கேன். ஈஸியா ஒரு 21 நாள் 20 நாளுக்குள்ள ராஜினாமா பண்றோம் அப்படின்னா அது அந்த ஜனநாயகம் கொடுத்துருக்க அனுமதிங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஃபிக்ஸடு மைண்ட் செட்ல வந்துட்டு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொன்னாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஜனநாயகம் கொடுத்துருக்க அனுமதி அதுக்கு வேலிடான ரீசன் இருக்கு. வேலிடான ரீசன் தான் நான் சொல்ற ரீசன் வந்து நீ ஸ்டாலின் அனுமதியோட ஸ்டாலின் ஒத்துழைப்போட எடப்பாடி முதலமைச்சராக முயற்சி பண்ண சார். முயற்சி நடந்ததா இல்லையா? ஏங்க எல்லாமே அரசியல்ல நியாயம் தாங்க. எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். நாங்க அந்த தொகுதி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? பாவம் இது என்னமோ பெருசும் அவங்க தொகுதி மக்கள் தலையில அப்படியே விடிஞ்ச பெரிய சாபம் மாதிரி சொல்றீங்க. ஓட்டு இஷ்டம் தான் போடி இல்லாட்டி போடாத. அவ்வளோ பொங்கி எழுறீங்க அப்படியா சார்? ரொம்ப கேஷுவலா விட்டு பொங்கி எழுறீங்க சார். நீங்க நான் சொல்றேன் சார், பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி திமுக தோத்துருக்குது இந்த எலெக்ஷன்ல. விஜயை தோக்கடிக்கிறதுக்கு எத்தனை 100 கோடி அவங்க செலவு பண்ணாங்க. பெரம்பூர்ல போய் பாருங்க, ஒரு ஓட்டு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்லுங்க திமுக. இவ்வளவு நடந்தது இல்லை, அதை கேட்க யாருக்கும் துப்பு இல்லை. இன்னைக்கு 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க, வந்து ஐயோ தொகுதி மக்கள் செலவு பண்ணிட்டாங்க. பணத்தால ஜாதியால மதத்தாலெல்லாம் நீ முடிவுகளை மாற்ற முடியாது. அதை தாண்டி இன்னைக்கு அரசியல் எங்கேயோ போயிட்டு இருக்கு என்பதுதான் இந்த தேர்தல் கொடுத்திருக்கக்கூடிய பாடம். 60 ஆண்டுகளாக ஆண்டவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டி இருக்கிறார்கள். அது 2 பேருக்கும் பொறுக்கல. இன்னைக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்க மறுக்கிறார்கள். மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்குமோ அது நடக்குது, அவ்வளவுதான். இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சட்டப்படி அவர்கள் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. இல்லை, நான் கேட்குறேன், இது மனசாட்சிப்படி பார்ப்போமே. பண ஆசை, பதவி ஆசை, இது 2ம் இல்லாம இந்த ராஜினாமா நடந்திருக்கும். நடக்காது, ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும், இவருக்கு மெஜாரிட்டி வேணும். அதுதானே ஹோல் பாலிடிக்ஸ். இது ஆதரித்து பேச முடியுமா? இல்லைங்க, நான் எங்கங்க ஆதரிச்சேன்? இது நடைமுறைன்ற நான் எங்க ஆதரிச்சேன்? அப்படி பார்த்தீங்கன்னா உங்க சிஸ்டமே கேவலமானது. காசு கொடுத்து கண்ணு முன்னால ஒரே தேர்தல இந்த பக்கம் திமுக கொடுக்குறான், அந்த பக்கம் அதிமுக கொடுக்குறான், 2 பேர்ட்டையும் வாங்குறானுங்க. எத்தனை தொகுதியில் பல ஆயிரம் கோடியை திமுக செலவு பண்ணிச்சு, சில ஆயிரம் கோடி அதிமுக செலவு பண்ணிச்சு. செலவை கம்மியா பண்ணி ஜெயிச்ச கட்சி தாவேகா. ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு கீழே, அதை புரிஞ்சுக்கோங்க. 2003 சாத்தாங்குளம் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா ஆரம்பிச்சு வச்சு அந்த லட்டில் மூக்கு கொடுத்து வர கலாச்சாரம் இந்த 23 ஆண்டுகளாக தலைவிரிச்சு ஆடிச்சு. ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, அதுக்கு நடுப்புற திருமங்கலம் ஃபார்முலா,
ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாயில 25,000 ரூபாய் வரைக்கும் போயிருக்குது கடந்த தேர்தலில், நடந்து முடிந்த தேர்தலில். அதை பற்றி எல்லாம் பேசாமல் 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறாங்க. அவங்க பதவி தாங்க, அவங்களுக்கு பதவி, இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வேணும். இப்போ நான் 5 வருஷம் நான் அப்படியே இருக்குன்னு நீங்கள் சொல்றியா? நான் தான் திரும்ப ஓட்ட வரேன்ல, முடிஞ்சா என்ன தோக்கடிச்சுக்கோ. நம்ம ஒரு அளவுகோலை வைக்கிறோன்னா அது எல்லாருக்கும் வைக்கணும். கருணாநிதி எப்படி ஆண்டாரு? ஜெயலலிதா விஜயகாந்த் கட்சியை சுக்குலாக உடைச்சாங்களே, இப்போ நியாயவான்கள்லாம் பொங்கி எழுந்தாங்களே. அப்போ இதே வாய், என்ன வாய் இது? தோல் வாய். கருணாநிதி உடைக்கும் போது பேசவே இல்லை, அமைதியாக இருந்தானுங்க எல்லாரும், கூச்சமே எல்லாம் உடைச்சாரு கட்சிகளை. இதே தானே அவர் பண்ணாரு. இவருக்காவது 107 இருக்கு, அவருக்கு 96 வச்சுட்டு உடைச்சார்ல. என்ன ஒன்று, அவர் அதை கொஞ்சம் கண்ணியமாக செய்வார், இவங்கள மாதிரி ரொம்ப குரூடாக செய்ய மாட்டார். ராஜினாமா பண்ணுறோம் அப்படியே போயிடுவான், ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து அவன் திமுகவில் சேருவான், அவங்கள சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்க. இவன் அன்றைக்கே சேர்றான், அன்றைக்கே வரான், அது அத்தனை அட்டூழியமும் செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே நடக்குது. செய்கிற முறை தான் அது, அனுபவம் இல்லை, அடுத்த தடவை கற்றுப்பாங்க. அது இன்றைக்கி இசைக்கு சுப்பையா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார்ல, பேட்டிக்கிட்டலாம் உட்காந்து அவருக்கு ஐடி கார்டெலாம் கொடுக்கல, கற்றுக்குறான், அவ்வளோதான். அடிப்படையில் ஒரு வித்தியாசமும் கிடையாது மார்ஷல், இவங்க எல்லாருமே ஒன்று தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சார், அது தவறுகள் நடந்தது, அதை வச்சு இதை சமப்படுத்துறது முக்கியமா அல்லது இந்த தவறை கண்டிக்கிறது முக்கியமா? நான் என்ன சொன்னாலும் நீங்கள் மாற போகிறதில்ல. உங்கள் கேள்வி என் பதில், நான் திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டேன். நீங்கள் அதையே உங்கள் விருப்பத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்லை சார், நான் மறுபடியும் ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமா? ஏங்க உங்கள் ஜனநாயகமே கேடுகட்ட ஜனநாயகங்க. இது என்ன புதுசாக இதில் மட்டும்தான் அப்படியே பொங்கி எழுது ஜனநாயக பண்பு. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க பெரம்பூரில் விஜய தோக்கடிக்கிறதுக்கு. அப்போ வராத ரோசம், அப்போ வராத ஜனநாயகத்தின் மீதான பெருங்காதல் இப்போ அப்படியே பொங்கி வருது. கூச்சமே இல்லாமல் 100 கோடிக்கு மேலே செலவு பண்ணி ஒரு வேட்பாளரை தோக்கடிக்கிறதுக்கு 2 தொகுதியிலும் சேர்ந்து எத்தனை காசு, எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க? திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் அத்தனை பேருக்கும் தெரியும் இல்லை, சமூக வேடிக்கை பார்த்தது இல்லை, எவ்வளோ காசு, வரலாறுல இல்லாத அளவுக்கு. அப்படியும் 59 தானே ஜெயிச்சிங்க. அப்போ அப்போல்லாம் வராத ரோசம் இப்பயும் பொங்கி வருதுன்ற. கேட்குறேன்னா எல்லாத்தையும் கேளு, இப்போ கேட்காத, செலக்டிவா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்கன்ற. அவ்வளோதான் நான் சொல்றேன். நீங்க எத்தனை தடவை கேட்டீங்களா? இதுதான் பதில். தலைமைச் செயலகத்திலேயே ஒரு கட்சியோடைய இணைப்பு விழா, அதை தப்பு நான் தான் சொல்லிட்டேனுங்க. அது எதுக்கு மறுபடியும் வந்து சிவாஜி மாதிரி வசனம் பேசிட்டு கேட்குறீங்க? அதெல்லாம் அருவருப்பானது, செய்யக்கூடாதது, செஞ்சிருக்க கூடாது. அதில் என்ன தப்பு? அதில் என்ன யாருக்காவது மாற்று கருத்து இருக்குமா? அதான் அனுபவம் புதுசுன்றாங்க, கற்றுப்பாங்க. திமுக அண்ணா திமுக அவங்க 60 ஆண்டு காலம் சாதனை பண்ணியிருக்காங்கல்ல, அதில் இவங்க புதுசாக அடுத்து வரவங்க அந்த பாதையில் நடப்பாங்க. அதை கேளுங்க, அதை பேசுங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள் இவர்களுடைய வீட்டுக்கே போயிட்டு நேரடியாக விஜய் அவர்கள் ஒரு ஆதரவு தெரிவித்தார், ஒரு ஹானர் பண்ணார். இது ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவங்களுக்கு போய் விஜய் இப்படி பண்ணலாமா? இதை பாருங்க, திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க, இது ஹார்ட் கோர் பாலிடிக்ஸுங்க. இந்த கேள்வி நீங்க விஜய் கிட்ட கேட்கணும். இதுல வந்து எந்த விதமான நியாய தர்மங்களுக்கு இடம் கிடையாது. சரி, நீ ஏன் எடப்பாடி துரோகம் பண்ணிட்டு வந்து அவங்க கேட்பாங்கல்ல. நீங்க ஒரு சார்பு நிலை எடுத்து பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பக்கத்துலயும் நியாயம் இருக்கு. அவங்க வெளியில வந்து இப்ப இது பாருங்க, இப்ப இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ, ஸ்பீக்கர் கிட்ட மாட்டிக்கிச்சது. ஸ்பீக்கர் என்ன முடிவு பண்ண போறாருன்னு தெரியல. போனது ரைட்டா, போனது தப்பா, அர்த்தம் இல்லை மார்ஷல், முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம், ஒரு கேட்குற ஒரு விஷயம், திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, மற்ற கட்சிகள் பண்ணுது, அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் கடந்த காலங்கள்ல நிறைய இருக்கு. தூய சக்தி சார், அது தூய சக்தி இல்லை. தூய சக்தி நீ நம்பினதுவான் தப்பு. உன்னை எவன் நம்ப சொன்னான்? இந்த சிஸ்டத்துக்குள்ள தூய சக்தி எப்படிங்க இருக்க முடியும்? இது சாக்கடைங்க. குதிச்சுன்னா நானும் நாரிடுவேன், நீ குதிச்சுட்டே நாரிட்ட, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. வேற நத்திங் மோர் நத்திங் லெஸ். பெரிய பெரிய வியாக்கியானங்கள்லாம் வேணாங்க. தூய சக்தின்னு யாருங்க சொன்னா? அவர் சொன்னார், அவர் சொல்லுவார், அப்படிதான் சொல்லுவாரு. அதை மக்கள் நம்பினாங்க. தூய சக்தியை நம்பிலாம் ஓட்டு போடலங்க, தெரிஞ்சதாங்க ஓட்டு போட்டாங்க. அவருக்கு என்னங்க அனுபவம் இருக்கு? வந்து கற்று பாருங்க. தப்பு பண்ண மாட்டாருங்க. மீறி தப்பு பண்ணா பண்ணிட்டு இவங்க 2 பேரும் கொள்ளாச்சாங்க, புதுசாக ஒருத்தர் அடிக்கும். இப்படிலாம் சொன்ன வாய்களை நாம் பார்த்தோம். நீங்க பார்த்தீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். தெரிஞ்சுதான். அனுபவம் இல்லைங்க, வந்து கற்றுப்பாரு. அப்படி இல்லைன்னா என்னங்க, பார்த்து அடுத்த எலெக்ஷனில் மாற்றி ஓட்டு போட்டுக்கலாங்க. எங்க 2 பேரும் வேணாங்க எனக்கு. இவங்கெல்லாம் உத்தமர்கள், தாவேகா உத்தம கட்சி, தூய சக்தியெல்லாம் நம்பி ஓட்டு போடல மார்ஷல், புரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் எனக்கு வேணாம். இப்போ ஓட்டு போடுறேன், தப்பு பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் மாற்றிக்கலாம். தெளிவாக இருக்காங்க மக்கள், இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அதனால பெரிய பெரிய வார்த்தைகளுக்கு தூய சக்தி இல்லை. யார் சொன்னா தூய சக்தி? ஓட்டு போட்டவனுக்கு அது தெரியும் தூய சக்தி இல்லை. தூய சக்தி நான் ஓட்டு போடலை, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தோல்வியை தாங்க மனப்பக்குவம் இல்லை. இன்னமும் 15 நாள் ஆகும். குறிப்பாக திமுகவுக்கு மனசு தோல்வியை ஏற்றுக்க மறுக்குது. நடப்பது திமுக ஆட்சி தான்றீங்க.
ஸ்கீம் எல்லாம் நிறைவேற்றுறாங்க. அப்புறம் 6 மாசத்துல கவுந்துருன்றீங்க, அப்புறம் நாங்கள் கவுக்க மாட்டேன்றீங்க. மாறி 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 போயிடுச்சு. 3 மாசமா ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும். 3 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், 30 செகண்டுக்கு ஒரு ட்வீட். என்ன இப்போ என்ன நிரந்தரமா உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க மக்கள். முசாவத்தர் வந்திருக்காங்க, கொஞ்சமாவது ஹனிமூன் பீரியட் கொடுங்களேன். 6 மாசம் 3 மாசம் கூட கொடுக்க மாட்டேன். 15 நாள் கூட ஆகல. இன்னைக்கு தான் 16வது நாள். அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாரு. அவர் எப்படி தீர்ப்பாரு? முன்னாலே தீர்க்க முடியல. 60 வருஷம் ஆண்ட கட்சி, அவங்களால எப்படி முடியும்? இப்போதானே வந்திருக்காங்க. இது உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ எரியும்? வந்து 15 நாள் ஆகல, அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையா? தோல்வியை ஏற்றுக்க உங்களால முடியல, அந்த பெருந்தன்மை இல்லை. அதனால தான் இவ்வளவு. அதிமுக எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டதற்கு கடத்தப்பட்டது நம்ம அவங்க சொல்றாங்க, இவங்க குதிரை வேறன்னு சொல்றாங்க. சரி, மாறி போனாங்க, கட்சி மாறி போனாங்க. இபிஎஸ் கண்டனம் தெரிவிக்கிறாரு. ஸ்டாலின் ரொம்ப குதிக்கிறாரு. குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை வேகம். 2009 கூச்சிருக்கணும். 6 மதிமுக எம்எல்ஏக்கள்ல 2 பேரை உடைச்சாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. 2 பேரை உடைச்சு இந்த பக்கம் எடுத்தாங்க. இந்த பக்கம் அதிமுக இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன், சிபிஎம்ல இருந்து கோவிந்தராஜன் ஒரு எம்எல்ஏ, திருப்பூர் எம்எல்ஏ கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் 2006-11 நடந்தது. அப்போ இவ்வளவு கோவம் வந்துருதுன்னா அது நியாயமானது. எடப்பாடியே கண்டனம் தெரிவிக்கிறாருங்க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறது புரியுது, எது செஞ்சாலும் அவர் கண்டனம் தெரிவிப்பாரு, ஃபைன். வேலுமணியா வாய் திறக்கல. அங்கே ஏதோ சமரசம் நடந்துகிட்டு இருக்கிறார். சம்பந்தப்பட்டவரே வாய் திறக்கல, உனக்கு என்ன போவோம் சார்? சம்பந்தப்பட்டவரும் அபிஷியலா இபிஎஸ் தான் சார், வேலுமணி. ஏன்னா இவரை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி இவர் கேட்டிருக்காரு. இந்த 3 பேர் கட்சி மாறினாங்களா, இன்னைக்கு எஸ்சியோட சேர்த்து 4. இந்த 4 பேரை தகுதி நீக்கம் செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்த பெட்டிஷன்ல முறையாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அது இன்னமும் பெண்டிங். அப்ப அவன் ராஜினாமா பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, உங்களுக்கு என்ன சார் கவலை? வேலுமணி பண்ணாதான் ஆக்சுவலா லாஜிக்கலி கரெக்ட் அது. ஏன்னா என் ஆளு நீங்க அவங்க ராஜினாமா பண்ணக்கூடாது. ஏன்னா புது பாயிண்ட்டை கலப்புறாரு ஐஎஸ் இன்பதுரை. இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங்ல இருக்கும்போது ராஜினாமா செய்ய அனுப்ப பண்ணக்கூடாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் கதை அழகிறாரு, அவர் தாராளமாக பண்ணலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு லாஜிக் படி பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஒழிய எடப்பாடி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட வேண்டியவர்கள்னு அவர் கொடுத்த பெட்டிஷன் இன்னமும் ஸ்பீக்கர்கிட்ட பெண்டிங், அதை அவர் வாபஸ் வாங்கல. அப்போ லாஜிக்கலி இடிக்குது. ஸ்டாலின் விஷயம் வேற, எடப்பாடி சொல்றது லாஜிக்கலி அதுக்கு அர்த்தமே இல்லை. அவங்க ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு சொல்றீங்களா? அதை கிளாரிஃபை பண்ணுங்க. ஆளை பிடிக்கும், ஆள் பிடிக்கிற வேலை தான் நடக்கும். இது ரொம்ப சிக்கலான விஷயம். 2ஆ உடையுது ஒரு கட்சி. 2 தரப்பும் ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு கேட்குறாங்க. அது பெண்டிங்ல இருக்கும்போதே ஒரு தரப்புல இருந்து ராஜினாமா வருது. சிக்கல் தான் இது. பட் டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு கேட்ட ஆள் ராஜினாமா பண்ண நீங்க கொண்டாடணும்ல, எதுக்கு எதிர்க்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுல இன்னொரு வாதம் ஒண்ணு வருது. நாங்க தகுதி நீக்கம் செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி அவங்க எம்எல்ஏவே இல்லை. எம்எல்ஏவே இல்லாதவங்களோட ராஜினாமா எப்படி? அறிவு கட்டத்தை மன்னிக்கணுங்க, முட்டாள்தனமா. தகுதி நீக்கம் செய்யப்படலை, தகுதி நீக்கம் செய்ய நாங்க கேட்கணும். அப்படிதான் போய் பெட்டிஷன்ல கொடுத்தோம். அதாவது அதான் சொல்றேன், குறைஞ்சபட்ச புரிதல் கூட அதிமுக கட்சிக்கு இல்லைன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். திமுக காரனுக்காக சில அடிப்படை புரிதல் உண்டு, அதிமுக இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இப்போ மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. தகுதி நீக்கம் செய்ய சொல்லி நீங்கள் கேட்ட மனுக்கள் நிலுவையில் இருக்கின்றன, அதன் மீது முடிவு எடுக்கப்படவில்லை. இப்போ அவங்க அத்தனை பேரும் சிட்டிங் எம்எல்ஏஸ். எம்எல்ஏவே இல்லாதவங்ககிட்ட ராஜினாமா வாங்கிட்டாங்க. எதுக்கு குதிக்கிறேன்? எதுக்கு ஆள் பிடிக்கிறான், குதிரை பேரம், கழுத பேரம், அந்த பேரம், இந்த பேரம்லாம் எதுக்கு சொல்றீங்க? முன்னுக்கு பின் ஏன் முரணா பேசுறீங்க? ஒரே ஸ்டாண்ட்ல இருங்க. அவங்க இப்போ எம்எல்ஏஸுங்க, அவங்க யாருமே இன்னும் தகுதி நீக்கம் செய்யப்படலை. அவருடைய எம்எல்ஏக்கள் இல்லை என்று சொல்வது விவரப்பிழை, ஃபேக்சுவலி ராங். அது அடிப்படை விஷயம் கூட தெரியாம அதிமுக கட்சி இயங்கிட்டு இருக்குன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். விஜய் மீதான, அதாவது விஜய் அரசாங்கத்தின் மீதான மக்களுடைய பார்வை இதனால மாறுபடுமா? கிரவுண்ட்ல இதை இம்பாக்ட கொடுக்குமா? இது நல்ல கேள்வி. ஓரளவு விஜய் மீதான இமேஜ் ஓரளவுக்கு உடைபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. பட் பெரிய அளவுக்கு பாதிக்கும் நான் நினைக்கல. ஏன்னா இது 15 நாள் தான் ஆகுது. பட் உங்க கேள்வியில ஒரு சாராம்சம் இருக்கு. ஒரு அளவுக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட், இது ஆங்கிலத்தில் சொல்றதுதான், விஜயோட இமேஜ், முதலமைச்சர் ஜோசப் விஜயோட இமேஜ் பாதிக்கப்படுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளே இதை கண்டிக்கிறாங்க. அதுல வாளுக்கு ஒன்னொன்னு பேசுறாங்க. கதி தலைமை சொல்லலை, ஜோதிமணி சொல்றாங்க, திரும்ப அமைதியா இருக்காரு. அது ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் இது மாரி போக மாட்டாங்க. எல்லாருக்கும் மந்திரி பதவி இருக்குங்க. விசிகா ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், ஐயுஎம்எல் ஆகட்டும், யார் இடதுசாரிகள் கூட மந்திரி சபையில் இல்லாட்டியும் அவங்களும் வந்து பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தான். இன்னைக்கு யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. மந்திரி பதவின்றது புலிவால பிடிச்ச கதை. கவர்மெண்ட் ஓடுற மட்டும் ஓடட்டும். உன்னோட தத்துவம், சித்தாந்தம், இவ்வளோ வருஷம் நீ என்ன பேசினா அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம தோழர் வன்னியரசு இருக்காரு,
என்ன பேச்சு பேசினார். நம்முடைய நண்பர் தான், நமக்கெல்லாம் நெருங்கிய நண்பர். வாழ்த்துக்கள் அவர் அமைச்சரானதுக்கு. எவ்வளோ பேசினார். இன்னைக்கு பேச முடியுமா? இல்லை எது நடந்தாலும் மந்திரி பதவியிலேருந்து இறங்க முடியுமா? முடியாது. அதுதான் பதவின்றது. அந்த இடத்துல விஜய் ஸ்கோர் பண்ணிட்டார். ஆதரிக்கிற கட்சிகள் தனியாக மெஜாரிட்டி இல்லைன்னா ஆதரிக்கிற கட்சிகள் வெளியில் இருந்தால் சிக்கல், தினம் பிரச்சனை பண்ணுவாங்க, ஆதரவை வாபஸ் வாங்கி கவுத்துருவாங்க. உள்ளே இழுத்து போட்டால் சைலண்ட் ஆகிடுவாங்க. அவங்கள வந்து சிஸ்டத்தோட ஒரு அங்கமாக அவரை மாற்றிட்டார். அது ஒரு ஸ்மார்ட் மூவ். நான் சொல்கிறேங்க, அவருக்கு 120 சீட் இருந்தாலும் இதை செய்வார் அவர். ஆனால் இவங்கள திமுகலேருந்து உடைக்கணும், திமுகவை தனிமரம் ஆக்கணும், ஆக்கிட்டார் இன்னைக்கு. ரெண்டாவது, இவங்க கவுக்கக்கூடாதுன்னா ஒரே வழி இவங்களை மந்திரி சபை உள்ள இழுத்து போடுறது. உள்ளே வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. விஜய் அவர்களுக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு பார்க்கலாம். மெஜாரிட்டி எந்த பிரச்சனையும் குறையில்லைங்க. மெஜாரிட்டி சம்பந்தமா இப்போதைக்கு சிக்கல் இல்லைங்க. 6 மாசத்துக்கு நீங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் தான் எதிராக போக முடியும். போக மாட்டாங்க, சத்தியமா போனாலும் ஒன்றும் இல்லை, போக மாட்டாங்க. எல்லாரும் தப்பா பேசுறாங்க. மு. வீரபாண்டியன் புதிய தலைமுறையில் விஜயனை கொடுத்த பேட்டியில் தெளிவா சொல்றாரு, நாங்கள் ஆதரவை ஒருபோதும் வாபஸ் வாங்க மாட்டோன்றார். சில பேர் சொல்றாங்கன்னு அவர் என் பெயரே சொல்லி சொல்றாரு. பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் சொல்றாங்க, கருத்தியல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் வந்தனா இவங்க விலகும். நோ, நாங்கள் அப்படி ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன்றாரு. நம்ம சொல்றதுக்கு மாற அவங்க இன்னும் உறுதியா இருக்காங்க. அவங்க சிஸ்டத்துக்குள்ள போயிட்டாங்க மார்ஷல். அதுதான் சிஸ்டத்துக்குள்ள ஒன்ஸ் நீ போயிட்டேன்னா வெளியில வர மாட்டேன். நம்பர்ஸ் வைஸ் இப்போதைக்கு கவர்மெண்ட் சேஃபுங்க. பட் நிரந்தரமா இன்னும் ஒரு 5லேருந்து 7 எம்எல்ஏ, குறைஞ்சது ஒரு 5 எம்எல்ஏவாவது தாங்கிட்ட இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அப்படி இருந்ததுன்னா 105, 107ன்றது ஒரு 112, காங்கிரஸோட ஒரு 5, 117, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 120, 122 வந்துடும். வண்டியை ஓட்டிலான்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு நடக்குது. சரி தப்பு எதுவும் கிடையாது. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை சந்திக்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான பயணம். ஏனெனில் இது ஒரு சம்பிரதாய பயணமும் கூட. பதவியேற்றவுடன் மரியாதை நிமித்தமாக பிரதமர், மத்திய அமைச்சர்கள், ஆதரவு தெரிவிப்பதில் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரையும் அவர் சந்திக்க போகிறார். மிகப்பெரிய அளவில் மத்திய அரசின் நிதி உதவியை தமிழ்நாடு இன்று எதிர்நோக்கி இருக்கிறது. ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கும் கூட மத்திய அரசின் உதவி பெரிய அளவில் தேவைப்படுகிறது. மாநிலத்தின் கடன் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படக்கூடிய நிதி ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் இன்றைக்கு சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி மாநில இந்தியாவை எப்படி பாதித்து கொண்டிருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கடந்த 10 நாட்களில் பெட்ரோல் டீசல் 7 ரூபாய்க்கு மேலே உயர்ந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் டெய்லி, அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெட்ரோல் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. எரிபொருள் சிக்கனம் குறித்து பிரதமர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். பல மாநிலங்கள் அதை ஏற்று சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன. ஆனால் தமிழக அரசிடமிருந்து அதற்கு எந்த விதமான எதிர்வினையும் வரவில்லை. ஏன்னா அப்போதான் அரசு புதிதாக பொறுப்பேற்றது, மெஜாரிட்டி இல்லை. ஸோ அந்த குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போ தான் ஓரளவு செட்டில் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த விஷயங்களும் ஒன்று கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படக்கூடிய நிதி, இன்னொன்று பொதுவாகவே நமக்கு தேவைப்படக்கூடிய நிதி, மூன்றாவது தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க ஈரான் யுத்தத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் நாட்டில் வளைகுடா பிரச்சனையால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கச்சா எண்ணெய் வரத்து குறைந்தது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்புறம் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்குது. பிரதமர் ஏற்கனவே சிக்கன நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறார். உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை ஓராண்டுக்கு தவிர்த்து விடுங்கள், தங்கம் வாங்குறத ஓராண்டுக்கு நிறுத்துங்கள் எல்லாம் பிரதமர் பேசியிருக்கார். ஆகவே இந்த சிக்கன நடவடிக்கைகளை குறித்து மத்திய அரசு ஏற்கனவே தன்னுடைய அணுகுமுறையை தெளிவுபடுத்திய பிறகு மாநில அரசிடமிருந்து, தமிழக அரசிடமிருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் வரல. கண்டிப்பாக போயிட்டு வந்த பிறகு பிரதமர், ஏன்னா மத்திய அரசு அதிகாரிகளும் தமிழக அரசு அதிகாரிகளும் கலந்து பேசுவார்கள். அவர்களிடம் இந்த பிரச்சனை பற்றி மத்திய அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக விளக்குவார்கள். எல்லா மாநிலங்களுமே இந்த சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு பதில் ஏற்கனவே தயாரித்து வச்சிருப்பாங்க. அது போயிட்டு வந்த பிறகு விஜய் அறிவிப்பாக கொடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அதுதான் ஆக்சுவலான இஷ்யூஸ். உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைனா அதுதான். உங்களுக்கு இப்போ பல மாநிலங்களில் முதலமைச்சர்கள் கான்வாயை குறைச்சாங்க, சைக்கிளில் போகிறாங்க, மாட்டு வண்டியில் போகிறாங்க. அது ஒரு குறியீட்டாக டோக்கனிசமாக இருந்தாலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில்
பிரதமர் வந்து சிக்கன நடவடிக்கை பற்றி மோடி பேசின பிறகு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒன்லி ஆன்லைன் ஹியரிங் தான், இது கிடையாது, இந்த வர்ச்சுவல் ஹியரிங் தான். அது இல்லாமல் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து கார் போலிங், 2 ஜட்ஜு 3 ஜட்ஜு ஒரே காரில் போனாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் உட்பட வந்து பிரதமருடைய வேண்டுகோளுக்கு வந்து செவி சாய்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல மாநிலங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசு எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்கல. ஆனால் இந்த பிரச்சனைகளும் பேசப்படும். சிக்கன நடவடிக்கைகள் என்ன செய்ய போறீங்க? ஏன்னா எரிபொருள் தட்டுப்பாடு பெரிய அளவில் இந்த சிக்கல் உருவாயிட்டு இருக்கு. நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சரோட பேச்சு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. வரலாறு காணாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. நாடு ஒரு கடுமையான நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி கடும் நெருக்கடிக்குள் நாம் இருக்கிறோம்னு நிதியமைச்சர் பேசியிருக்காங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சருடனான சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பு. நீங்கள் அதெல்லாம் அப்போ அவங்க வந்து நீங்கள் இவ்வளோ கோரிக்கைகளை வைக்கும்போது, தமிழ்நாடு அரசு இவ்வளவு கோரிக்கைகளை வைக்கும்போது, மத்திய அரசு சில கோரிக்கைகளை வைப்பாங்க. கோரிக்கைகள்னா சில அறிவுரைகளை சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, அப்போதான் உங்களுக்கு நிதி கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது. இப்போ அந்த இடத்துல தான் விஜய்க்கு வந்து சிக்கல் வரும். எதை குறைக்கிறது, எதை குறைக்காம இருக்கிறது. ப்ளஸ் வந்து நிதி கேட்ட நிதியை அவங்க கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கொள்கை எதிரி பிஜேபி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அரசியல் வந்துட்டா வந்து நிர்வாகம்னு வரும்போது அது வேறு. இப்போ முக்கியமான சில பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு பிஎம்சி மாதிரியான அந்த திட்டங்களில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதே ஸ்டாலின் கவர்மெண்டோட அதே அணுகுமுறையா, அல்லது ஏதாவது சில மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இதெல்லாம் தான் பேசப்படும். புரியுதுங்களா நான் சொல்றேன்? இது எல்லாத்தையும் பேசுவாங்க நான் சொல்லலை. பட் இது எல்லாம் இதில் முக்கியமானது சிலது பேசப்படும். பிரதமருடனான உரையில் வந்து பிரதமர் வந்து ரொம்ப டீட்டெயிலெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பேச மாட்டார். சில இண்டிகேஷன்ஸை கொடுப்பார். அது நீங்கள் உள்வாங்கி புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த மட்டத்தில் தமிழ்நாடு அரசு உயர் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர், அந்த அதிகாரிகளுக்கும் மத்திய அரசு அதிகாரிகளுக்கும் பேச்சு நடக்கும். அங்கதான் எல்லாமே தெரிவிக்கப்படும். நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, நாங்கள் கொடுக்கணும்னா எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னு. இப்போ இந்த ஸ்கீமுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, அப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுத்த அதே நிலைப்பாட்டை இந்த அரசு எடுக்க போகிறதா, அல்லது ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்குமா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்பு பரந்தூர் பற்றி ஆய்வுக் கூட்டங்கள், 2 ஆய்வுக் கூட்டங்கள் நடந்திருக்கு. இப்போதைக்கு அதை அப்படியே நிறுத்தி வைங்க, புதுசாக எதுவும் பண்ண வேணாம்னு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. இது அதிகாரப்பூர்வமா இல்லை, அன்அஃபிஷியலாக கிடைச்ச தகவல். ஏன்னா பரந்தூர்ல வந்து அந்த திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவர் விஜய். அவரே போய் அங்கே மக்களை சந்திச்சார். அது மட்டும் இல்லை, அந்த நில கையகப்படுத்துறதுக்கு எதிராக, அந்த திட்டத்துக்கு எதிராக அந்த மக்கள் சிலர் போட்ட வழக்குகளை விஜய் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது விஜயோட பொருளாதார உதவியோடு தான் மூத்த வழக்கறிஞர்கள் சிலர் அதற்காக நியமிக்கப்பட்டு அவர் வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு அந்த திட்டத்தை தமிழக அரசு தொடரப்போதா இல்லையா? இது சம்பந்தமா மோடி சந்திப்பில் கண்டிப்பாக கேட்கப்படும். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப அதானிக்கு நெருக்கமான ப்ராஜெக்ட். திமுக கவர்மெண்ட் அந்த திட்டத்தை முழு மனதுடன் வரவேற்று ரத்தன கம்பளை விரிச்சு வரவேற்று, உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 30,000 கோடி, 27,000 கோடியிலிருந்து 30,000 கோடி ப்ராஜெக்ட். சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கூட சென்னையோட 2வது பெரிய விமான நிலையமாக அது திட்டமிடப்படுகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். இந்த மாதிரி சில திட்டங்கள் இருக்கின்றன. அதுல முக்கியமானது பரந்தூர். இப்போ பரந்தூர் மாதிரியான விஷயங்கள்ல உங்க அணுகுமுறை என்ன? வாட் இஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கும்போது, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பரந்தூர் மக்கள் கிட்ட போய் நின்றுக்கிட்டு, நான் வந்து இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன், நானே உங்களை அழைத்து சென்று போய் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பேன்னு பேசின மொழியில முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் மோடியிடம் பேச முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க. அப்ப எந்த இடத்துல எல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, எந்த இடத்துல வந்து உங்க நிலைப்பாட்டில் இருக்கீங்க? ஆக்சுவலா இதுதான் அரசோட பெரிய சவால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டம் ஒழுங்கும் மின்வெட்டு எல்லாம் கூட பிரச்சனை கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் சமாளிச்சுக்குவாங்க. உண்மையான பிரச்சனைன்றது இதுதான். கடந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் கவர்மெண்ட் அது ஒரு விதமான அணுகுமுறையை மேற்கொண்டு அவங்க மோதினாங்க. நிறைய நன்மைகளும் அதில் விளைஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு ஆளுநர் அதிகாரம் சம்பந்தமாலாம் ஸ்டாலின் போட்ட வழக்குகள் தான் இந்தியாவுக்கே முன்னோடியாக வந்தது. அதிலெல்லாம் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. பட் அந்த அளவுக்கான ஒரு மோதல் அணுகுமுறையை விஜயால, முதலமைச்சர் ஜோசப் விஜயால கடைபிடிக்க முடியுமான்றது பெரிய கேள்வி.
எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியாதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் எப்படி சொல்றது, ஒரு 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 பவர் இருக்குது. அவங்க கையில் 32 எம்பிஸ் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இங்கே எம்பிஸும் கிடையாது, ஆட்சி வந்து நித்தியகண்டம் ஒரு நாய்ஸ் தான் இன்னமும். ஆகவே இந்த நெருக்கடிகளை இவர் எப்படி சமாளிக்க போகிறார்? அதுல பிரதமரும் முதலமைச்சரும் பேசும்போது உரையாடல் ஜெனரலா கண்ணியமா இருக்கும். அது முதல் முறையா சந்திக்கிறார் போது வாழ்த்துக்கள் பரிமாறுதலோட இருக்கும். பெரிய அளவில் வந்து கசப்பு இருக்காது. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் சந்திக்கும் போதும் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. அமித்ஷாவோட ஒன்றும் பெரிய பிரச்சனை, லாண்ட் ஆர்டர், மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் ஒன்றா தான் இசைஞ்சு செயல்படுறாங்க. அதில் ஒரு சிக்கல் இருக்காது. நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போது விஷயம் வெளியில வரும். உங்களுக்கு வந்து நிதியை பற்றி கேட்கும்போது அவங்க இதெல்லாம் என்ன செய்றீங்கன்னுவாங்க, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னுவாங்க. அப்புறம் அதிகாரிகள் மட்டத்தில் வரக்கூடிய ஆக்சுவலாக அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க. ஏன்னா அடுத்த மாதம் நம்ம பட்ஜெட் போட்டாகணும் தமிழ்நாடு. அந்த பட்ஜெட்டில் வந்து விஜய் கொடுத்த வாக்குறுதிகள், வானளவு வாக்குறுதிகளை கொடுத்துட்டாரு. அதை நிறைவேற்றுறதுக்கு ஓரளவாவது மத்திய அரசோட உதவி இல்லைன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ பட்ஜெட்டில் அந்த டைரக்ஷன் தெரிஞ்சிடும். இந்த வருஷத்துக்குள்ளே இவங்க செய்ய போறாங்களா இல்லையா, அல்லது எதை செய்ய போறாங்க, எதை கைவிட போறாங்க. அப்போ இது வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஓரளவாவது நீங்கள் வந்து பட்ஜெட்டில் சிலதெல்லாம் செய்ய முடியும்னு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும், நிதியை ஒதுக்கணும்னா அது அங்கேருந்து வரணும். அது அங்கேருந்து வருமா வராதான்னு தெரியாது. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, நீ தொடர்ந்து எங்களை எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேனோ. ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எப்படி குவைத்தில் ஆட்சி ஆனாங்களோ அதே தான் அவங்களும் கண்டிப்பாங்க. அதில் கூடுதல் சுமை என்னன்னா, காங்கிரஸை கூட சேர்த்தது. பொலிட்டிக்கலாக அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இங்கே காங்கிரஸ் இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆனால் நேஷனல் லெவலில் வந்து மோடி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வலுப்பெறுவதை விரும்ப மாட்டார். 59 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெறுவது ஒருபோதும் மோடியோ ஆர்எஸ்எஸோ விரும்பாது. அதை விட முக்கியமாக தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாநிலம் ஆந்திராவை தவிர, புதுச்சேரி சின்ன ஸ்டேட், 3 மாநிலங்களில் காங்கிரஸ் 4 மாநிலங்களில் வந்துச்சு. கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு. கிட்டத்தட்ட சவுத்தே காங்கிரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. இதை அவர்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள். அப்போ நீங்க கேட்கறது எல்லாத்தையுமே அவர் கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அப்ப நீங்க கேட்டது கிடைக்கலன்னா நிர்வாகத்தை எப்படி நடத்துவீங்க? இதுதான் சிக்கல். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மீட்டிங்ல சந்திச்சுட்டு வந்த பிறகு ஸ்டாலின் அவர்களை ஹேண்டில் பண்ண மாதிரி அது ஒரு எனிமிட்டியோட போகுமா இந்த ரிலேஷன்ஷிப் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்குமானது? நல்ல கேள்வி மார்ஷல், ரொம்ப நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஸ்டாலினை வந்து அவர் என்ஐடியோட மோடி கவர்மெண்ட் பார்த்ததுன்றது வந்து ஒரு பாதி உண்மை, ஒரு பாதி உண்மை கிடையாது. சில விஷயங்களை இவங்க சாதிச்சு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அது இவங்களுடைய அனுபவம், திமுகவுடைய அனுபவம் அதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுக எப்படியும் விலகணும் ஒரு நாள், அது நடந்ததுன்னா போதும்னு தான் மோடி நினைச்சாரு. அது இன்னைக்கு நடந்துருச்சு. ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த குடைச்சல்களை நீங்க இன்னுமே தெளிவா கேட்கலாம். ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கண்ணியமா பேசணும்னா, ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்திய தடை கற்களை, உருவாக்கிய இடையூறுகளை விஜய் அரசுக்கு மோடி அரசு செய்யுமா, ஏற்படுத்துமான்னு கேட்குறீங்க. இது பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்ப நீங்க ஒண்ணு பார்த்துருப்பீங்க, இந்த கடந்த 15 நாட்களா தமிழ்நாட்டில் நடக்கிற அலம்புலாம் இருக்குல்ல, இந்த எம்எல்ஏ ராஜினாமா, மாத்தி கொடுத்துறது, அங்க போறது, இங்க வருது, இது எது பத்தியுமே அவங்க எதுவுமே பேசல. பிஜேபி கிட்ட இந்த ரியாக்ஷன் இல்லை. எந்த பிஜேபி மந்திரியும் வாய் திறக்கல, தமிழ்நாடு பிஜேபி லீடர்ஸும் வாய் திறக்கல. ஸோ ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அந்த படைச்சலை விஜய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குமான்னா கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கூட காங்கிரஸோட உட்காந்துருக்குது. பட் அது நடக்குமான்றதை நம்ம ஐ திங்க் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெரிய அளவில் இவர்களுக்கு வந்து இந்த அலையன்ஸ், திமுக கூட இந்த அலையன்ஸை விஜய் கோத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இவங்க காங்கிரஸோட தான் போக போறாங்க. விஜயும் ராகுலும் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதையெல்லாம் கண்டிப்பாக பாஜகவோ மோடியோ ஆர்எஸ்எஸோ விரும்ப மாட்டார்கள். அதனால தடைக்கற்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான். ஸ்டாலினை பார்த்ததை விட இன்னும் மோசமாக கூட விஜய் அரசாங்கத்தை கடுமையான கண் கொண்டு, கடுமையான பார்வையில் பகை கண் கொண்டு மோடி அரசு பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் விஜய் இஸ் பிகமிங் எ த்ரெட் டு பிஜேபி இன் தமிழ்நாடு. இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவங்க சில விஷயங்களை சாதிச்சு வாங்கிட்டு வந்தாங்க, அந்த நெருக்கடிகளை ஓரளவு சமாளிச்சாங்க, அவங்க அனுபவம் அந்த மாதிரி. விஜய்க்கு அப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா?
முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் வாய்ப்புகள் எந்த இருக்குன்னு எனக்கு உறுதியா சொல்ல முடியல. இன்னொன்னு அவங்களுக்கு 32 எம்பிஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நிர்வாக அனுபவம் இருந்தது. இல்ல அவங்களுடைய வாக்குறுதிகளும் ஒரு லெவல்ல இருந்தது. சில விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களும். கரெக்ட். இவங்களை விட அவங்க சிலதெல்லாம் குறைவா தான் கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ 1000 ரூபான்றது இவங்க 2500 ரூபாய் இருக்காங்க. பஸ்ஸுலலாம் இலவச பேருந்து எல்லாம். இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துவீங்க? இப்போ கேரளால இலவச பேருந்துக்கு ஆர்டர் போட்டாங்க. தமிழ்நாட்டில் நீங்க இன்னும் போடல. அதுல நிறைய நெருக்கடிகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுடைய அரசு போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கடுமையான நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான். ஓய்வூதியங்கள், ஓய்வு பெற்றவர்களுக்கான ஓய்வூதிய பலன்கள்லாம் அவர்கள் ஓய்வு பெற்று 2 ஆண்டுகளுக்கு மேலதான் கொடுக்கவே படுது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, நான் அறிந்த வரையில் 24 வரைக்கும் ஓய்வு பெற்றவங்களுக்கு தான், அல்லது அதுவே கூட சந்தேகம், சப்ஜெக்ட் கரெக்ஷன் நான் சொல்றேன், ரிட்டையர் ஆனவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லை. ஓய்வூதியங்கள், மாத ஊதியமே வந்து பெரிய அளவில் இன்னைக்கு நெருக்கடிக்கு உள்ளா இருக்குது எல்லா போக்குவரத்து கழகங்களுமே. இப்ப போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே திவால், கிட்டத்தட்ட திவால். தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட திவால். இப்ப இதை வந்து மறுசீரமைக்கணும், புனரமைக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க கடன் கேட்குறீங்க, எங்க கிடைக்கும்? சர்வதேச அமைப்புகள்ல இருந்து, உலக வங்கி கிட்ட இருந்தோ, ஜப்பான் வங்கி கிட்ட இருந்தோ வருதுன்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, கட்டணத்தை ஏத்து இந்த இலவசங்களை குறையணும், இல்லாட்டி அவன் கொடுக்க மாட்டான் கடன். இப்ப நீங்க பெண்களுக்கான இலவச பயணம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அந்த வாக்குறுதின்றது ரொம்ப அதிகமான வாக்குறுதிங்க. கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் மாவட்டங்களுக்கு இடையில ஓடக்கூடிய பேருந்துகள், அப்புறம் மாவட்டங்களுக்கு உள்ளேயே ஓடக்கூடிய பேருந்துகள், எல்லாத்துலேயும் ஏசி பஸ்ல இருந்து, ஸ்பெஷல் பஸ்ல இருந்து, நார்மல் பஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு இலவசம்னா இது எப்படி வந்து நடைமுறையில சாத்தியம்? ஏன்னா உங்க போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலத்துல சொல்றோம் ப்ளீடிங், வர்ச்சுவலி திவால் மார்ஷல். போக்குவரத்து சங்க தொழிற்சங்கங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நம்ம சிஐடி சௌந்தரராஜன்லாம் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் போய் ஏஎஸ் அவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா கதை கதையாக சொல்லுவாங்க. ஸ்பேர் பார்ட்ஸை இடையில போட்டு அல்லது திருடி விற்று தான் சம்பளம் கொடுக்கணும். உண்மை. இது ஏதோ கொச்சையாவோ அல்லது ரொம்ப அவலமாவோ பேசுறத நினைக்க வேணாம், இதுதான் உண்மை. மாசம் மாசம் சம்பளத்துக்கு உங்க கையேந்துறாங்க. அப்பாயின்மெண்ட்டே கிடையாது, எல்லாம் வந்து கான்ட்ராக்ட்ல ஓட்டுறாங்க. இப்ப இந்த பேர்டன் இருக்குல்ல, பெண்கள் வந்து இலவசமா போறாங்கன்னா ஒட்டுமொத்த எல்லா கார்பரேஷனையும் சொல்லிட்டாங்க. எப்படியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு உத்வேகத்துல கொடுத்த வாக்குறுதி நடைமுறையில் எப்படி சார் சாத்தியப்படும்? மாசம் மாசம் நீங்க திருவடையாந்தது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இந்த மாதிரி பல துறைகள் மாநில அரசு சம்பளம் கொடுக்கறதுக்கும் பென்ஷனுக்கும், பென்ஷனும் சம்பளமும் கொடுக்க முடியலனால அந்த நிறுவனம் திவால்னு அர்த்தங்க, அரசு திவால்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரியான கோரிக்கைகள் சம்பந்தமா நீங்க நிதி ஆதாரங்களை கேட்கும்போது, ஒரு பக்கம் மத்திய அரசு கிட்ட இருந்து வரக்கூடியதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு. நீங்க மத்திய அரசை தாண்டி வெளியில கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்திய அரசு அனுமதியோட தான் நீங்க வெளிநாட்டு கடனை வாங்க முடியும். ஓகே, மத்திய அரசு அனுமதி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது வெளியில இருந்து வந்து பணம் கொடுக்க வரோம் எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. சர்வதேச நிதியம், IMF இருக்கு, வேர்ல்டு பேங்க் இருக்கு, தனியார் வங்கிகளுக்கு, ஜப்பான் வங்கி இருக்கு. அந்த மாதிரி வங்கிகள்லாம் வந்து உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஜப்பான், பேங்க் ஆஃப் ஜப்பான்லாம் கொடுப்பான். ஆனால் கொடுக்கும்போது அவன் கண்டிஷன்ஸ் போடுவான். நீங்கள் கண்ட மீனிக்கு எல்லாருக்கும் இலவசம் நீங்கள் அதெல்லாம் குறையணும். அப்போ நீங்கள் அதை வாங்கலான்னா இதை நடத்த முடியாது. அங்கே தான் வந்து catch-22 சுச்சுவேஷன், இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. அப்போ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது. மோடி விஜயோட சவால்லாம் இதுதான் மார்ஷல். நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதுதான் உண்மையான சவால். மற்ற விஷயம் நம்ம முதல்ல பேட்டியில பேசணும் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஆக்சுவல் சவால். இது எப்படி சமாளிப்பார்? இதோட தொடக்கம் தான் மோடி அவர்களை போய், பிரதமர் மோடியை போய் சந்திப்பது, நிதியமைச்சரை சந்திப்பது. அவங்க ஒரு பெரிய விஷ் லிஸ்ட் பட்டியல் அவங்க கொடுப்பாங்க. நீங்க ஒரு பட்டியலை கொடுப்பீங்க, அவங்க ஒரு பட்டியலை கொடுப்பாங்க. நம்ம வாங்குற இடத்துல இருக்கோம், அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தாந்தம் பேசி தத்துவம் பேசினா வேலைக்கு ஆகாது. நடைமுறை என்னன்னு பார்க்கணும். இப்போ நடைமுறையில எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ண போறீங்க? அதான் சொன்ன பரந்தூரை பத்தி பிரைம் மினிஸ்டர் கேட்பாருங்க. அவர் கேட்கறாரோ இல்லையோ, அமித்ஷா கேட்பாரு. அமித்ஷா கேட்கறாரோ இல்லையோ, நிர்மலா சீதாராமன் கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுங்க?
இன்னொன்னு காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு, மேகதாதுல அணை கட்டுறதுக்கு கர்நாடகா தீவிரமா இருக்கு. ஆமாங்க. அந்த issue ஆமா, அந்த இஷ்யூ வருங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. யார் ஆண்டாலும், டெல்லியில யார் ஆண்டாலும் அவங்க வந்து கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம், இது வந்து கோர்ட்ல போய் சிக்கிக்கிச்சுங்க. இப்ப கோர்ட்ல வந்து நம்முடைய மனு சீராய்வு மனு வந்து ரெவ்யூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ரெவ்யூ பெட்டிஷனுக்கு மேல இருக்கிறது கியூரேட்டிவ் பெட்டிஷன். கியூரேட்டிவ் பெட்டிஷன்னா 0.001% தான் அது செல்லுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு. நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல ரிலீஃப் கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்க பொலிட்டிக்கலா இதை வந்து தடுக்கிறதுக்கு மோடி கிட்ட தான் போய் நிற்கணும். மோடி ஹெல்ப் பண்ண மாட்டார். மோடியோ மன்மோகன் சிங்கோ XYZ அங்கேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அங்கேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட், அங்க பிஜேபி கவர்மெண்ட் தான் இதே நிலைமை. அதுதான் நான் சொல்றேன். பிஜேபி காங்கிரஸ் யாரு டெல்லியில ஆண்டாலும், மறுபடியும் சொல்றேன், பிஜேபி காங்கிரஸ் யார் டெல்லியில ஆண்டாலும், கர்நாடகால பிஜேபியோ காங்கிரஸோ யார் ஆண்டாலும் அவங்களோட சப்போர்ட் அவங்க கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்றாங்க. கர்நாடகால யார் ஆள்றாங்கிறது இம்மெட்டீரியல். அங்க 3 பேர் தான் ஆள முடியும். ஒன்னு காங்கிரஸ், ஒன்னு பிஜேபி, இல்ல ஜனதாதள். ஜனதாதள் இப்போ கிட்டத்தட்ட பிஜேபியோட மெர்ஜ் ஆயிடுச்சு. காங்கிரஸ் அண்ட் பிஜேபி தான் ஆள முடியும். இப்ப காங்கிரஸ், இப்ப பிஜேபி அங்க இருந்தாலும், டெல்லியில மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டே இருந்தாலும் கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு அங்க ஆட்சி பாலிடிக்ஸுங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஏதோ அதிசயமா 60 வருஷம் பொறுத்து இங்க 5 பேர் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சு ஒழி, இது ஒன்றும் கர்நாடகாவில் இருக்க அளவுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால யார் ஆண்டாலும் அந்த ஸ்டாண்டு ஒண்ணுதான். அரசியல் ரீதியா அது விஜய்க்கு ஒரு நெருக்கடி, அதுல சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு மேகதாது கணையை கட்டும்போது நீங்க வந்து விவசாயிகளை கைவிட்டணும், திமுக இருந்தாலும் அதை தடுக்க முடியாது. நல்ல வேளை திமுக ஆட்சியில் எல்லாம் தப்பிச்சிருச்சு, இல்லாட்டி அவங்க இந்த நிலைமையில இருந்திருப்பாங்க. எடப்பாடி இருந்தாலும் இதே சிக்கல் தான். வேற ஒரு கேள்வி, இப்போ சமீபத்துல வந்த ஒரு செய்தி, அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கருத்து ஒன்று தெரிவித்திருக்கிறார். சிபிஎஸ்சி அந்த ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே எனக்கு ஆச்சரியம். அந்த கருத்து நல்ல கருத்து, வரவேற்கத்தக்க கருத்து. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல 9th and 10th வந்து 3rd லாங்குவேஜ்ன்றது அவங்களோட கற்றல் திறனை பாதிக்கும். +2 மார்க்ஸ், 10th மார்க் குறைஞ்சதுன்னா +2 மார்க்ஸ் போகும். +2 மார்க்ஸ் போச்சுன்னா மாணவியோட எதிர்காலம் பாதிக்கப்படும். அண்ணாமலையோட கருத்து வரவேற்கத்தக்கது. அவர் ஏன் அதை பேசினார்னு எனக்கு தெரியல. இதனுடைய பொலிட்டிக்கல் மெசேஜ் எப்படி பார்க்கணும்? வெரி குட் கொஸ்டின். பொலிட்டிக்கல் மெசேஜ் இஸ் சர்ப்ரைசிங். அவர் ஏதோ மெசேஜை பிஜேபி தலைமைக்கு சொல்றாரு. பட் மொத்தமா அவரால் பிஜேபி எதிர்த்துட்டுலாம் வெளியில போக முடியும்னு எனக்கு தோணல. ஆனா அவர் ஏதோ ஒரு செய்தியை பிஜேபிக்கு சொல்றாரு, அதுல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு 100%. அது இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த கருத்து வரவேற்கத்தக்கது. அந்த அளவுல அண்ணாமலையை பாராட்ட வேண்டும். அது விஷயம் நன்றி சார்.